ரொம்பவே குயிக்கான முறையில் நல்ல டெலிஷியஸான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹோம்லீஸ், வெல்கம் டு மை கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஐ ட்ரஸ்ட் தட் யூ ஆர் ஆல் ஹேவிங் எ வண்டர்ஃபுல் டே. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன லிஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் 1 கிலோ சிக்கனுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த டிஷ்க்கு போன்லெஸ் சிக்கன் ரொம்பவே சூட்டபிளானது. ஏன்னா நீங்கள் ஆஃபீஸ் இல்லாட்டி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸாக இது ரெடி பண்ணும்போது சாப்பிட ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல்ல சிக்கன் ஃப்ரைக்கான சிக்கன் அண்ட் மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். 1 கிலோ சிக்கனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 30 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணிக்க போகிறேன். இப்போது மேரினேட் பண்ண சிக்கன் பீசஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆகிடுறதுக்கு அப்புறமா சிக்கன் பீசஸை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சிக்கனை சின்ன சின்ன பீசஸாக ரைஸில் சேர்க்கும் போது சாப்பிட ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இறக்கிக்கலாம். நெக்ஸ்ட் ரைஸை குக் பண்ணிக்க போகிறேன். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு குக்கரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக ஆயில் விட்டு அதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் உப்பை மிஸ் பண்ணிட்டேன், பட் லாஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். 1 கிலோ பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கும் போது ரைஸை சேர்த்துக்கணும். ரைஸை ஃபுல்லாக குக் பண்ணிடக்கூடாது, ஒரு 80% குக் பண்ணி எடுத்தாலே போதும். பாஸ்மதி ரைஸ் குயிக்காகவே குக் ஆகிடும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் கவனமாக சரியான பதத்தில் இறக்கிக்கொள்ளுங்க. ரைஸ் 80% குக் ஆகிடுச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஃப்ரைட் ரைஸை ரெடி பண்ணிக்கலாம். ரைஸை ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. முதல்ல ஃப்ரைட் ரைஸ்க்கான எக்கை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். 3 எக்ஸை நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நல்ல குட்டி குட்டி பீசஸாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ஃப்ரைட் ரைஸை ரெடி பண்ணிக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். கார்லிக் 1 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் 1 டேபிள் ஸ்பூன் தனித்தனியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் அதோட பச்சை வாசனை போகும் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஆனியன் கொஞ்சம் வதங்கும் வரைக்கும் விட்டுட்டு பிறகு நம்ம வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். நான் கேரட், லீக்ஸ், பீன்ஸ், கோவா அண்ட் க்ரீன் பீஸ் ஒவ்வொன்றிலையும் 150 கிராம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கணும். இது கூட 3 க்ரீன் சில்லியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற எக்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் கூட பீட் பண்ண எக்ஸை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் யூனிக்காக இருக்கணுன்றதுக்காக நான் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இது கூட ரைஸை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணும்போது ரைஸை உடைச்சிடாமல் கவனமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸை இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் சிக்கன் ஃப்ரைக்கு பதிலாக பீஃப் ஃப்ரை ஒரு சொசைட்டிஸ் ஃப்ரை கூட தனியாகவோ கொம்போவாவோ சேர்த்துக்கலாம். அது டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டை தரும். இது கூட டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சிக்கன் ஸ்டாக் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்து கூட மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி சொன்னது போல் ரைஸை உடைச்சிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போது தான் சர்வ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்ல ஐக்கட்சியாக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல டெலிஷியஸான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிருச்சு. ஃப்ரைட் ரைஸ் என்றாலே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ்ஷை நம்ம வீட்டில் ரெடி பண்ணும்போது குறைவாக ஆயில் யூஸ் பண்ணி வெஜிடபிள் அண்ட் ப்ரோட்டீனை அதிகமாக சேர்த்து ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு ரெசிபி வீடியோவில் சந்திப்போம்.